ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 21வது வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆம் தேவஜனமே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? இந்த பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தால் அது அழிந்து போகிறதா இருக்கிறது. பூச்சியும் கரையானும் அதை அரித்து விடுகிறதா இருக்கிறது. மாறாக பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், அது அழியாததாய் பாதுகாக்கப்படுகிறதா இருக்கிறது. உங்கள் இருதயமும் கர்த்தர் மேல் மட்டுமே இருக்கும். ஏனென்றால் பொக்கிஷத்தை வைத்துவிட்டு ஒரு கோடியை நம் வீட்டில் வைத்துவிட்டு நாம் வெளியே வீடை பூட்டாமல் செல்லும் பொழுது திரும்பி எப்பொழுது வருவோமோ இந்த ஒரு கோடியை யாராவது எடுத்து விடுவார்களோ என்று சொல்லி இதோ சகலவித பாதுகாப்பு இருந்தாலும் கூட பயப்படுகிற மனுஷர்களாகவே இன்றைக்கும் நாம் காணப்படுகிறோம். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். ஆம் தேவஜனமே, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷம் இருக்கும் பொழுது, பரலோகத்திலே உங்களுடைய சொத்து இருக்கும் பொழுது, பரலோகத்திலே உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறவராயிருக்கிறார். உங்கள் பொக்கிஷம் அங்கே இருக்கும் பொழுது உங்கள் இருதயமும் அவரை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருக்கும், அவரையே நினைத்து கொண்டிருப்பீர்கள். எனவே தேவ ஜனமே, உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள், பூமியிலே சேர்த்து வைக்காதிருங்கள். அது அழிந்து போகிறதா இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளும் அதை அழித்து விடுகிறவர்களா இருக்கிறார்கள். பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற பொழுது பூமியின் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி பின்பு கூட கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வேன் என்பதை மறவாதிருங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. எங்கள் இருதயம் உம்மை நோக்கி இருக்கிற எங்களுடைய விலையேற பெற்ற பொக்கிஷம் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பான்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.